ஒரு மன்னிக்கிறோம் வர்றேன் எடுத்துடலாம் சார். ஆடா பேசலாம், அப்புறம் என்ன இருக்கு அதுல? ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. எது பேசினாலும் டைரக்ட் டெலிகாஸ்ட்ல இருக்கு. நீங்க சொன்னது போயிடுச்சு. நீங்க காலையிலிருந்தும் இதற்கு முன்னதாக நடந்த மானிய கோரிக்கை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பேசி முடியும் வரை இருந்து சபையினுடைய முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் நல்கி வருகிறோம். நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். இந்நிலையில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார் என்று பதிவு செய்திருக்கிறார். ஒரு மன்னிக்கிறோம் வர்றேன் எடுத்துடலாம் சார். ஆடா பேசலாம், அப்புறம் என்ன இருக்கு அதுல? ஆக ஆக இப்பொழுது அவர் தஞ்சை இல்ல, நான் கான்ட்ரோவர்ஸா சொல்ல பிரதர், கான்ட்ரோவர்ஸா சொல்லல. தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார். அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா, அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். பல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை களைவதற்கு பல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, அமைச்சர் ஒரு நிமிஷம். எல்லா உறுப்பினர்களும் சொன்னார் 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது கடந்த கால ஆட்சியில்னு சொன்னார். அவர் நேரடியாக ஆய்வுக்கு சென்ற போது இப்போதும் அங்கு வாங்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் நீங்க பேசும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்லும்போது நீங்க கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேலே போயிட்டுது. எல்லாரும் மக்களுக்கு போயிட்டாங்க. யார் எங்க இருந்தாலும் நீங்க வாங்கினாலும் மக்களுக்கு தெரியுது. அதை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். நம்ம பூண்டி கலைவாணன் கூட ஒரு பேட்டியிலே சொன்னார். அதை அப்போ பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்போ அவருக்கு பதிலுரையில் அதுக்கான தீர்வுன்னு கொடுக்க போறாரு. அதாவது இது எந்த அரசு கொண்டு வந்தது, யாரு செஞ்சாங்க, இவங்க பண்ணாங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம். இது அரசியல் மேடை அல்ல, விவசாயிகள். ஒரு நிமிஷம் அண்ணன், சீனியர் எங்களுக்கு தெரியும். விவசாயிகள் இன்னைக்கு தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. அதுக்கு தீர்வு இப்பயும் தொடர்கிறது. அதுக்கு தீர்வு என்ன செய்ய போனுங்கிறத அமைச்சர் சொல்லுவாரு. சமநலத்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்க? அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் லஞ்சம் என்பதை மாற்றி கூடுதலாக பெற்றார் என்று பதிவேட்டில் செய்து கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எது பேசினாலும் டைரக்ட் டெலிகாஸ்ட்ல இருக்கு. நீங்க சொன்னது போயிடுச்சு. அவர் என்ன லஞ்சம்னு சொன்னாரு. லஞ்சம் இல்லை, 50 ரூபா செலவு பண்ணுன்னு சொன்னாங்க. இப்பவும் 50 ரூபா செலவாகுன்னு அவரே சொல்லியிருக்காரு. மாண்புமிகு அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல வேண்டியது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும்போது இந்த ரூபாயை அரசு சார்பாக கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை பெறாத அளவுக்கு செய்வோம்னு சொல்லுங்க. நீங்க வாங்க அதை வேணா சொல்லாமே தவிர கடந்த கால ஆட்சியில் லஞ்சம் இப்ப நீங்களும் தான் 50 ரூபா வாங்கணும்னு நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. மாண்புமிகு